இலங்கையின் பாடசாலை கல்வியின் வரலாறு 1824ஆம் ஆண்டு முதலாவது பெண்கள் பாடசாலையான உடுவில் மகளிர் கல்லூரியானது மகளிர் கல்வி ஆரம்பிக்கப்பட்டது. 1835ஆம் ஆண்டு முதலாவது ஆண்கள் பாடசாலையான கொழும்பு ரோயல் கல்லூரி சர் ரொபர்ட் வில்மோட் ஹார்டன் என்பவரினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1848ஆம் ஆண்டு முதலாவது இந்து பாடசாலையான யாழ்ப்பாணம் சைவ பிரகாச வித்தியாசாலை ஸ்ரீ ஆறுமுக நாவலரினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1867ஆம் ஆண்டு பொதுசன அறிவுறுத்தல் திணைக்களம் உருவாக்குவதற்கு அடிப்படையான மோர்கன் நிர்வாகக் குழு நியமிக்கப்பட்டமை. 1869ஆம் ஆண்டு பொதுசன அறிவுறுத்தல் திணைக்களம் உருவாக்கப்பட்டது. 1869ஆம் ஆண்டு முதலாவது பௌத்த பாடசாலையான வன பியதன திஸ்ஸ மகாநாயக்க தேரரினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1892ஆம் ஆண்டு முதலாவது முஸ்லிம் பாடசாலையான மருதானை சாஹிரா கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க கல்விச் சட்டம் உருவாக்கப்பட்டது. 1943ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க அறிக்கையில் இலவச கல்வியின் தந்தையரான கண்ணங்கரா அவர்களினால் இலவச கல்வி ஆலோசனை முன்வைக்கப்பட்டதுடன் குழுவும் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் முதலில் மத்திய மகாவித்தியாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்ப மகாவித்தியாலயங்களின் எண்ணிக்கை 54 ஆகும். 1945ஆம் ஆண்டு இலவச கல்வித் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. 1947ஆம் ஆண்டு சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் ஈ.ஏ. நுகேவல கிண்டர்கார்டன் முதல் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனம் கல்விக்கான உரிமையினை முதலில் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சமவாயம். 1952ஆம் ஆண்டு வறுமையான திறமைமிக்க மாணவர்களின் நலன் கருதி புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. 1956ஆம் ஆண்டு சுயமொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்டன. 1960ஆம் ஆண்டு பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டதுடன் அரசாங்கத்தினால் சமய பாடசாலைகளும் கையேற்றப்பட்டன. 1960ஆம் ஆண்டின் இலக்கம் 5 உதவி பெறும் பாடசாலைகள் மற்றும் பயிற்சி கல்லூரிகள் விசேட சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு தனியார் பாடசாலைகள் அரச பாடசாலைகளாகவும் அரச உதவி பெறும் பாடசாலைகளாகவும் அரசுடைமையாக்கப்படுதல். 1961ஆம் ஆண்டின் பின்னர் வரைவிலக்கணம் செய்யப்படும் இலங்கையின் சிறிய பாடசாலைகள் 100லும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகள். 1962ஆம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழு அறிக்கையானது வெளியிடப்பட்டது. 1966ஆம் ஆண்டு கல்வி வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. 1968ஆம் ஆண்டு பிஸ்கோத்து நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது. 1969ஆம் ஆண்டு கல்வி நூற்றாண்டு விழாவானது கொண்டாடப்பட்டது. 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தங்கள் அமுலாக்கம். இக்கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சைக்கு பதிலாக அமைந்த பரீட்சையின் முழு பெயரானது தேசிய கல்வி பொதுத்தராதர பத்திர பரீட்சையாக மாற்றம் செய்யப்பட்டது. பாடசாலையின் பாடவிதானங்களுக்கு தொழில் முன்னிலை பாடங்கள் புகுத்தப்பட்டன. 1972ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருந்த சமூக கல்வி பாடத்தை மாற்றி அமைத்து அதற்கு பதிலாக கனிஷ்ட இடைநிலையிலும் சிரேஷ்ட இடைநிலையும் புதிதாக வரலாறு புவியியல் குடியுரிமை கல்வி ஆகிய பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. 1973ஆம் ஆண்டு பாடசாலை பாடவிதானத்தில் முதலாக ஒன்றிணைந்த பாடங்கள் புகுத்தப்பட்டன. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டதுடன் கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. பாடநூல்கள் வழங்கப்படும் தரங்கள் 1 தொடக்கம் 11 வரை. 1961, 72, 81 ஆகிய வருடங்களில் இலங்கை பாடசாலை கட்டமைப்பில் பாடசாலை கல்வியினை
பாடசாலை கல்வியை மாணவன் ஒருவன் பெற வேண்டிய வருடங்களின் எண்ணிக்கை ஒழுங்குமுறைப்படி 12, 11, 13. 1981ஆம் ஆண்டு கல்விச் சீர்திருத்த முன்மொழிவுகளை அறிமுகப்படுத்தப்பட கையாளப்பட்ட முறை. கல்விச் சீர்திருத்த வெள்ளை அறிக்கை முன்வைக்கப்பட்டமை. கல்விச் சீர்திருத்த வெள்ளை அறிக்கை கல்விச் சீர்திருத்த ஆலோசனைகளின் பொருட்டு கருத்துக்களைப் பெறுவதற்காக அரசினால் முன்வைக்கப்படும் ஆவணமாகும். 1983ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் வாழ்க்கைத் திறன்கள் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 1985ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிர்வாகம் ஸ்தாபிக்கப்படுதல். 1986ஆம் ஆண்டு தேசிய கல்வியியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்படுதல். 1987ஆம் ஆண்டு தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் நடைமுறை ஆரம்பமானது. மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டமை.